தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் சொல்லப்படுகிறது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு மின்சாரத்துறை வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளன. வனத்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி அண்மையில் தெரிவித்த அவதூறு கருத்துகள் தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி அதிரடியாக நீக்கப்பட்டார். எனினும் அவரை அமைச்சர் பொறுப்பில் இருந்தும் நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கல் எழுந்துள்ளது. அதாவது அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2023 ஜூன் மாதம் கைது செய்தனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடந்த 2024 செப்டம்பர் 26ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஒரு நாள் இடைவெளியில் மீண்டும் அமைச்சராகவும் பதவியேற்றார். இதனால் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு மெரிட் அடிப்படையில் ஜாமீன் வழங்கவில்லை. அரசமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவை மீறியதால் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீன் வழங்கப்பட்ட 2 நாட்களுக்குள் அவர் அமைச்சரானதை ஏற்க முடியாது. அமைச்சராக இல்லை என்பதால் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. எனவே அவருக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினர். மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கருத்தை தெரிவிக்க 28 வரை கால அவகாசம் வழங்கி விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இதனால் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பொறுப்பில் இருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் விலகலாம் என்றும் கூறப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் உள்ள மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை பொறுப்பு அமைச்சர் முத்துசாமியிடம் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழக அமைச்சரவையில் தற்போது 34 பேர் இடம்பெற்று உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பண மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி சர்ச்சையான கருத்தை தெரிவித்த விவகாரத்தில் சிக்கியுள்ள பொன்முடி, வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியுள்ள தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ளனர். இதேபோல் கடந்த 2006, 2011ஆம் ஆண்டுகளில் தமிழக அமைச்சராக பதவி வகித்தவரும் தற்போதைய தமிழக வேளாண் துறை அமைச்சராக உள்ள MRK பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மனைவி மகன் மீது வருமானத்துக்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் MRK பன்னீர்செல்வம் உள்பட 3 பேரையும் வழக்கில் இருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி P. வேல்முருகன் முன்பாக நடந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகையை மேற்கோள் காட்டி குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதாகவும் அதை கீழமை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள தவறி விட்டதாகவும் வாதிடப்பட்டது. அப்போது MRK பன்னீர்செல்வம் தரப்பில் குடும்ப சொத்துக்களையும் அறக்கட்டளை சொத்துக்களையும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து என லஞ்ச ஒழிப்புத்துறை தவறுதலாக கணக்கிட்டு உள்ளது. இந்த வழக்கில் கடலூர் நீதிமன்றம் சரியான உத்தரவைத்தான் பிறப்பித்து உள்ளது. எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான தீர்ப்பு வெளியாகி உள்ளது. அதில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர் விடுவிப்பு ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களுக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் பதவிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திமுக தமிழக அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் திமுக மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் பல்வேறு ஊழல் வழக்குகளிலும் பல்வேறு குற்ற வழக்குகளிலும் ஈடுபட்டுள்ளதால் குற்றவாளிகளின் ஊழல்வாதிகளின் கூடாரமாக அண்ணா அறிவாலயம் மாறிவிட்டது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.